இசையை மன்னிச்சிட்டாங்களா சுபத்ரா? இசை அந்த பெண் குழந்தைங்க சுபத்ரான்னு பேர் வச்சதுனால இன்னும் கொஞ்சம் கலகம் மூட்டி விடுறதுக்காக சிந்தாமணி பார்க்குறாங்க. அதுக்கு இசையோட பதில் என்னன்னா, அந்த குழந்தைக்கு நான் ஏன் அத்தை பேரை வச்சேன் அப்படின்னா, அத்தை ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து இந்த அளவுக்கு 4 பேர் மதிக்கிற இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு அத்தையோட உழைப்பு தான் காரணம். அத்தை மாதிரி அந்த பெண் குழந்தையும் ஆளுமையா வளரணுங்கிறதுக்காக தான் நான் அத்தை பேரை வச்சேன். வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சுபத்ரா அப்படி பெருமையாக பார்க்குறாங்க. எரிச்சல் ஆகுது ஸ்ரீஜாவுக்கும் சிந்தாமணிக்கும். சிந்தாமணி சொல்கிறாங்க, நல்லா தான் பேசுகிற. ஏன் நீ உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வரும்போது வீட்டுக்கு மூத்த மருமக இருக்கும்போது இசை கையில் குழந்தைய கொடுத்தா வந்தவங்க நம்ம குடும்பத்தை பற்றியும் ஸ்ரீஜாவை பற்றியும் என்ன நினைப்பாங்க? போலி ஜாதகம் கொடுத்து ஏமாத்தின இவ தான் உங்களுக்கு பெருசாக போச்சா அப்படின்னு சிந்தாமணி ஏற்ற தேவகிக்கே டென்ஷன் ஆகி போச்சு. எது பேசுகிறனால நீ உங்கள் அண்ணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பேசு அப்படிங்கிறாங்க. அவள் பேசட்டும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க சுபத்ரா. எதுவுமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குதுன்னு சிந்தாமணிக்கு புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிந்தாமணி, நீ எதுவும் கலகம் மூட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்காத. நான் எதையுமே காரணம் இல்லாமல் பண்ண மாட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது உனக்கெல்லாம் புரியாது, பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா இசையை மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியுது. அடுத்து வர எபிசோடில் பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.